ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 4 நாங்கள் வந்து கனெக்டிவ் கட்டில் இருக்கோம். நாங்கள் டே 2 நியூயார்க் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் டே 3 வந்து எங்கேயும் போகல. ஸோ அன்றைக்கி மண்டே வேறு, அதனால் வந்து இங்கே வந்து பசங்களுக்கு வேறு ஸ்கூலு, அவங்களுக்கும் ஆஃபீஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்கேயும் வெளியே போக முடியல. சரி நாங்களும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒன் டே அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4. ஸோ பக்கத்தில் இங்கே வந்து டைனோசர் பார்க் இருக்குது அப்படின்னாங்க. சரி நான் கூட ஏதோ சில்ட்ரன்ஸ் பார்க் தான் போகல அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ சரி போகலாம் அப்படின்னாங்க. சரி வீட்டில் தானே இருக்கோம் போகலாம் அப்படின்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் டைனோசர் பார்க் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே கனெக்டிவ் கட்டில் பார்த்திங்கன்னா நியூயார்க் விடவே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த கனெக்டிவ் கட் வந்து ஒரு ஸ்டேட்டு. இப்போது நாங்கள் வந்திருக்கிற ஏரியா வந்து ராக்கி ஹில்லு. அது ஒரு சின்ன டவுன் மாதிரின்னு வைங்களேன். ஸோ கனெக்டிவ் கட்டு அந்த ஸ்டேட்டே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கேரளமாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு தான். கிளைமேட்டும் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. நியூயார்க் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. நாங்கள் கிளம்புறப்ப வேறு நல்ல மழை. அதனால் வந்து கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் வந்து ஓகே, மழை வந்தனால நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிருந்துச்சுன்னு வைங்களேன். மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போவும் வந்து அந்த 4 o'clockலாம் 3:30 4க்கெலாம் வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருட்டிடும். இப்போ நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்து மெயினாக வந்து பசங்களுக்காக தான் வந்தோம். ஸோ பசங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு 1 hour 2 hour தான், அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ மெயினாக நம்ம பசங்களுக்காக தான் வந்தோம். ஏன்னா பசங்க ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருந்தாங்க. சரி ஓகே நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இது இந்த பிளேஸு, ஒரு 1/2 hour தான் ட்ராவலு. ஸோ அதனால் வந்தோம் நாங்கள். இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அப்படியே தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் பாத் மாதிரி இருந்துச்சு. அந்த வாக்கிங் பாத்தில் வந்து அந்த ஏஜஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைனோசர்ஸோட ஃபுட் பிரிண்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மெயினாக இங்கே இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டைனோசரோட அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வந்து கிடச்சதை வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சிம்பாலிக்காக நமக்கு முன்னாடியே வந்து அந்த காட்டிட்டாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த மரத்தில் மட்டும் அந்த கலர்ஸ் இருந்துச்சு. இந்த இலையெல்லாம் கீழே விழுகாமல் இப்போ தான் ஆக்சுவலி கீழே உதிர்ந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற மாதிரியே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயும் ஒரே ஒரு மரம் மட்டும்தான். ஸோ இங்கேயும் இந்த மரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்துகிட்டு ஸோ தான் என்ட்ரன்ஸு. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து $6. உள்ளே நுழைஞ்சவொடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடை தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து டைனோசர் டாய்ஸு, கீஸு, அப்புறம் வந்து கேப்பு, வாட்டர் பாட்டில்ஸு, ஃபுல்லாக அந்த டைனோசர் ரிலேட்டடாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சின்ன பையனை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அவர் பார்த்துட்டாருன்னா அப்படியே நின்றுக்குவார், வாங்கி கொடுத்தா தான் நகருவார். ஸோ அவரை தான் வந்து சமாதானப்படுத்தி நம்ம கூட்டிகிட்டு போனோம். ஸோ நம்ம ஒன்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டோன்னா ஒரு கண்ணாடி ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பாம்பு வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அது பொம்மைன்னு நினச்சிட்டாரு. நான் இருந்துட்டு இல்லை அது பொம்மை இல்லை, அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஒரிஜினல் அப்படின்னு. அது ஆனால் சிலை மாதிரி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. அது மூவ் ஆகவே இல்லை, இப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. சரி நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது போக இன்னும் ஒரு 4-5 இந்த மாதிரி கிளாஸ் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது இருக்குமான்னு பார்த்தோம், ஒன்றுமே இல்லை, வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அடுத்ததுக்கு மூவ் ஆகிட்டோம். அப்புறம் இந்த கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அந்த டைனோசர் ரிலேட்டடான கேம்ஸு. அது போக இந்த மினரல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அந்த மினரல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டே பார்க்கலாம். ஸோ இந்த பசங்க வந்தாங்கன்னா ஸ்கூல்லேருந்து இந்த ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்களாம் இங்கே. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து இது வந்து நல்ல பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்திங்கன்னா ஒரு ½ டே வந்து அந்த ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸு. மற்றபடி நம்ம இந்த மாதிரி ஃபேமிலியாக வரோம் அப்படின்னா பசங்களுக்கு ஓகே, ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால சரி ஓகே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த லைட்டிங் இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து மணல் மேலே வந்து அந்த ப்ரொஜெக்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இது அங்கே ஒர்க் ஆகலை, இங்கே ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனோசரோட ஃபுட்டு, அது என்ன டைனோசர் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வரும். ஸோ குழந்தைங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நிஜமாவே.
ஸோ மெயின் அட்ராக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த டைனோசர் பார்க்கில் வந்து மெயின் அட்ராக்ஷன். என்னென்னா இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைனோசர் பார்க்கோட ஹைலைட் வந்து இதுதான். ஸோ இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த அந்த சைடில் அதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. டைனோசர் டால்ஸு, டைனோசர்ஸ்லேயே வந்து நிறையா அந்த வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல். அந்த கீழே வந்து அந்த ஸ்டோனில் வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரிஜினல். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட்டப், இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுதான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ராக்ஸ் தெரியுது இல்லையா, அதில் வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு மெஷின் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம $1 போட்டோன்னா அது வந்து அந்த டைனோசரோட அதை வந்து பிரிண்ட் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. அதுக்கு $1 காயின் வேணும்னாங்க, யார்கிட்டேயும் இல்லை. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய டைனோசரோட லெக்கு. ஸோ நாங்கள் கை வச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ நம்ம கை எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அது முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோன்னா இதுதான் லாஸ்ட்டு, இதுதான் எண்ட் ஆஃப் த பார்க். ஸோ ஃபைனலாக வெளியே வந்தோன்னே இது வந்து ஏதோ ஸ்டடி சென்டர் மாதிரி வைங்களேன். ஸோ இங்கே வந்து நிறையா அந்த டைனோசர் பற்றி அந்த ஃபாசில்ஸ் பற்றிலாம் நிறையா ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து ஆர்டிகல்ஸ்னு இங்கே புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸாக வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஃபுல்லாக அந்த மினரல்ஸு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அதோட நேம்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பசங்க வந்து தொட்டு பார்த்தே அது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேயும் ஒரு பைத்தான் இருந்துச்சு, அது நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பசங்க அதை பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன இக்வானான்ட்டு ஒரு ராட்சச பள்ளி சம்திங் அது கூட சேர்ந்தது. அப்புறம் நிறையா டர்ட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த டைனோசரோட அந்த ஸ்கல்லு, அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் தான் நினைக்கிறேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மெயினாக அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ரியலு. ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருக்காங்களா என்னென்னு கரெக்டாக தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்களா அந்த பிளான்ஸ் இப்படி தான் ஃபாசிலைஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. இது போக இந்த மினரல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ட்ராவில் வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து இந்த கீழே பார்த்திங்கன்னா அந்த ட்ராவில் இருக்குல்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் மினரல்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தொட்டு எப்படி இருக்குது, ஸோ இந்த மினரல் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பசங்களுக்கு வந்து நல்லாவே சயின்ஸ் ரிலேட்டடாக இந்த டாபிக் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான் இது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் மினரல்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் நம்ம தொட்டு பார்த்துக்கலாம். ஸோ அங்கேயே கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ஸ் கொடுத்து இது என்ன எல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. இருக்கும் இங்கேயும் உள்ள வித்தியாசம். நம்ம ஊரில் நம்ம புக்ஸில் மட்டும்தான் இதெல்லாம் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியலாக உங்களுக்கு வந்து அந்த இதில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம கையில் எடுத்து பார்த்து படிக்கிறதுக்கும் நம்ம புக்கை பார்த்து படிக்கிறதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே போய் பசங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock தான் ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutesல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஆயிரும். ஸோ சீக்கிரம் இருட்டிடுச்சிங்க எங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பை.